நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முரட்டு காளையோட பார்வையில் கோல்டோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், அதை நான் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணேன், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெத்தட் என்ன, எந்த லெவல்ஸ்லேருந்து எந்த லெவல்ஸ் வரைக்கும் மூவ் ஆகும், அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. சரி, ஓகே. இப்போ கோல்டோட நான் சார்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னோட MT4 அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஜேபியில் ஒரு $4 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதே நேரத்தில் ஒரு ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது, இன்னொரு ஆர்டர் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணினா ட்ரேடிங் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோல்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் வேறு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் கோல்டு சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதை வந்து நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ண உடனே வந்து பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மூவ். கரெக்டுங்களா. ஸோ இது வந்து நேராக மூவ் ஆகலை. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கேருந்து ஒரு அப் மூவ்மெண்ட்டு, இங்கே வந்து ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ரீடேஸ்மெண்ட்டு, அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் மூவ்மெண்ட்டு, இங்கே வந்து ஒரு ரீடேஸ்மெண்ட்டு, அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் மூவ்மெண்ட் போயிருக்கு. கரெக்டுங்களா. இது வந்து கிளியராக. ஸோ இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணோடனே ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் போயிருக்கு. ஸோ இதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. கரெக்டாக. சரி, ஓகே. இப்போ கொஞ்சம் பேக் வந்துடலாம். அப்போ என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரிடிக்ஷன். சரிங்களா. ஸோ அது எது வரைக்கும் வரும் அப்படின்னாக்கா, ஸோ இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக இந்த கேண்டிலோட ஹை. சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும், அதாவது 2800 வரைக்கும் ஸோ ஒரு டவுன்ஃபால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஸோ ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ புரியுதுங்களா. ஸோ ஒரு அப் மூமெண்ட்டு, ஒரு ரீடேஸ்மெண்ட்டு, ஒரு அப் மூமெண்ட்டு, ஒரு ரீடேஸ்மெண்ட்டு, அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் மூமெண்ட்டு. சரிங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த கேண்டில் வந்து பாருங்கள் ஒரு ஸ்பின்னிங் டாப்பும் ஃபார்ம் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்போ இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து நான் உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்பும் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஸ்பின்னிங் டாப்போட லோ பிரேக் ஆகும்போது நம்மளுடைய லெவல்ஸ் வந்து ரீச் ஆகும். என்னோடய கணிப்பு வந்து என்னென்னா, லோ பிரேக் ஆனாலும் ஆகலைனாலும் ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் டவுன்ஃபால் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. சரி, ஓகே. இப்போது இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் வீக்லி சார்ட்டை நான் வைக்கிறேன். ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து பாருங்கள் ஆக்சுவலாக, ஸோ மறுபடியும் நான் வந்து ட்ராயிங்ஸ் போயிட்டு, ஸோ இந்த இடம் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-12 வாரம், அதாவது ஒரு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல நான் அரைச்சிட்டே இருக்கிறாப்புல சைட்வேஸ்லேயே இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ இப்போ இவன் மேலே போகிறவன் என்ன பண்ணோம், மேலே போயிருக்கணுமில்ல, ஆனால் போகலை. ஸோ அப்போது இங்கேருந்து கீழே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணாங்களா 2800 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வராது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்படி ஒரு மூமெண்ட்டு, அடுத்து இப்படி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனு, அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, அகைன் ஒரு டவுன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பாயிண்ட், அதாவது 2800 வரைக்கும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ நம்ம மந்த்லியில் பார்த்தோம், ஒரு டெக்னிக்கலாக ஒரு அப்பு, ஒரு டவுனு, ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஒரு அப்பு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, அந்த மாதிரி போச்சு. அடுத்து ஒரு அப்பு போயிருக்கு, அப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு வரணும். சரிங்களா. அப்போ நான் இப்போ வீக்லி சார்ட்டில் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 3 மாத காலம் இங்கேயே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கேயே வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட 3 மாதம். அப்போ இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய ப்ரிடிக்ஷன் தான். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா. அப்போ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன, 33.32. இந்த பாயிண்டில் வந்து ஆக்சுவலாக இது டாலர், நான் பாயிண்ட்லேயே சொல்கிறேன். ஸோ நம்ம பாயிண்டில் தான் சொல்லி பழகம் ஆக்சுவலாக. ஸோ இந்த 33 வச்சுப்போமே. ஸோ இந்த 33-32, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 2800 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ட்ரேடிங்கில் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள்.
இப்போ ஒரு ஷார்ட் டைமாக ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு $500 இருக்குப்பா அப்படிங்கிற போது நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ஒரு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு 0.01 ஒரு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவேன். எது வரைக்கும் 2800 வரைக்கும். இப்போ நான் 3333 இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து 2800 வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒரு $500 என்கிட்ட இருக்குது அப்படின்னா 0.01 லாட் சைஸில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இங்கே டார்கெட் ஆர்டர் வந்து 2800 போட்டு நான் பண்ணி விட்டுருவேன். இது வந்து ஹீரோ ஆர் ஜீரோ கால். சரிங்களா? ஒன்று வந்தால் ப்ராஃபிட் எனக்கு வரும், அப்படி இல்லைனாக்கா எனக்கு லாஸ் வரும். சிம்பிள். சரி இல்லைப்பா என்கிட்ட $500 கிடையாது, $500 இருந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லலாம். சரி ஓகே, கரெக்ட் தான். $500 நிறைய பேர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன் என்கிட்ட இல்லை? சரி ஓகே. இப்போ நான் வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணுறேன், இல்லை ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ செல் சைடு உங்களோட ட்ரேடிங் இருக்கலாம். எப்படி நிறைய நீங்களே கூட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கலாம். ஸோ அதில் வந்து செல்லிங் ஸ்ட்ராட்டஜி இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். இல்லைனாக்கா நிறைய செல்லை இண்டிகேட் பண்ணுற மாதிரி நிறைய பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது, ஸ்பின்னிங் டாப் இருக்குது. ஸோ ஸ்பின்னிங் டாப்போட லோவை பிரேக் பண்ணால் கீழே வரும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குதுல்ல. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் செல் சைடு சிக்னல் கொடுக்குறான், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை ஃபாலோ பண்ணுறீங்க, அவன் வந்து செல் சிக்னல் கொடுக்குறான், இல்லை உங்களுடைய பேட்டர்ன் ஃபார்மேஷனில் செல் சிக்னல் வருதுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே பண்ணலாம். ஸோ புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ ஷார்ட் டைமாக நான் பண்ணுறதா இருந்தால் ஒரு $500 போட்டு 0.01 லாட் சைஸ் போட்டுட்டு நான் விட்டுருவேன் டார்கெட் ஆர்டர் செட் பண்ணிவிட்டு. ஒன்று ஹீரோ ஆர் ஜீரோ. இல்லை இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எப்போல்லாம் செல் சிக்னல் வருதோ அப்போல்லாம் அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ புரியுதுங்களா? இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ கோல்டோட அடுத்த கட்ட நகர் வந்து பார்த்திங்கன்னா 28, அதாவது 3333 இருந்து 2800 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அடுத்த கட்ட நகர்வு. ஸோ இதை பேஸ் பண்ணி இதை நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம்? இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 மாதமாக ஒரே இடத்துல அரைன்னு அரைக்கிறாப்பில். ஸோ அங்கேருந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இந்த 2800 வரைக்கும் ஏன் வரும்? அங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ கரெக்டுங்களா நான் என்ன சொல்ல வரேன்? ஸோ இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, அப்போ இது வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புரியுதுங்களா? ஸோ இதே போல் தான் நீங்கள் ஒரு கரன்சி பேராக இருக்கட்டும், ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், ஸோ அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். என்னுடைய பார்வையில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் வாட்ச் பண்ணலாம், அல்லது ஸோ இந்த மாதிரிலாம் அனாலிசிஸ் பண்ணது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.